இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5ஆம் வாரத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தவக்காலத்தில் ஏறக்குறைய இறுதி வாரத்தை நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்லலாம். இன்னும் ஒரு வாரத்திலே நாம் புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே இன்றைய இறைவார்த்தை நமக்கு அருமையான ஒரு செய்தியை எடுத்துச் சொல்லுகிறது. உண்மை நமக்கு வாழ்வளிக்கும், உண்மை நமக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. சிறு வயதிலே படிக்கின்ற பொழுது படித்த ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஆடு மேய்க்கின்ற சிறுவன் ஒருவன் விளையாட்டாக புலி வருகிறது புலி வருகிறது என்று கூச்சலிட்டான். அவனுடைய கூச்சலை கேட்ட மக்கள் எல்லாம் அங்கு ஓடி வந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வந்து பார்த்தபொழுது அவன் சிரித்தவாறே சொன்னான், நான் விளையாட்டுக்காக சொன்னேன், பொய் சொன்னேன் என்று. 2வது முறையும் அதுபோலவே செய்தான். புலி வருகிறது என்று சொன்னான். மீண்டுமாக மக்கள் பதறி போய் அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். மீண்டுமாக அவன் அவர்களை பார்த்து நகைத்தவாறு சொன்னான், நான் விளையாட்டுக்காக சொன்னேன், பொய் சொன்னேன் என்று சொல்லுவான். இப்படியாக 3வது முறையும் அந்த சிறுவன் செய்கிறான். 4வது முறை உண்மையிலேயே ஒரு புலியானது அங்கு வருகிறது. இவன் கத்துகிறான், கூச்சலிடுகிறான், புலி வருகிறது என்று. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் அவன் விளையாட்டுக்காக சொல்லுகிறான் என்று சொல்லி யாரும் அங்கு செல்லவில்லை. இறுதியிலே அந்த புலியானது அந்த சிறுவனை தாக்கி அவனை கொன்றுவிட்டது என்று ஒரு கதை. எப்பொழுதும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. உண்மை நமக்கு வாழ்வு கொடுக்கும், உண்மை நமக்கு விடுதலை கொடுக்கும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். யூதர்களை பார்த்து இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னை நம்பி வந்த யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், உண்மை என்பது விடுதலையின் முதல் படிக்கட்டு. உண்மையை உணர்வதும் அதை புரிந்து கொள்வதும் தான் நம்முடைய வாழ்வின் மையமாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார்.